ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு மித்துக்குட்டியோட பர்த்டே vlog தான். பர்த்டே அன்னைக்கு எடுத்த வீடியோவை தான் ஒரு vlog-ஆ ஷேர் பண்ணியிருக்கேன். அவன் பர்த்டேக்காக தான் பெரியம்மா அம்மா எல்லாரும் ஊர்ல இருந்து வந்திருந்தது. அம்மா ஆக்சுவலாக ஒரு 1 வீக் போக வேண்டியது இருந்தது. போயிட்டு அப்படியே பெரியம்மாவையும் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. மித்துவை லீவ் எடுக்க சொல்லி தான் கேட்டிருந்தாங்க. பட் லீவ் எடுத்து அவன் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அவன் ஸ்கூலுக்கு போனானாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பான், கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவான். அன்னைக்கு வந்து அவன், அதாவது பர்த்டே அன்னைக்கு அந்த பர்த்டே பாய் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான மைண்ட் செட் இருக்குது குழந்தைகளுக்கு. அவங்களே ஏதோ பெரிய ஹீரோவாட்ட இமேஜின் பண்ணிக்குவாங்க இல்லையா? அவன் வந்து ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தான், என் பர்த்டே எப்போ வரும், எனக்கு எல்லாரும் விஷ் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி வந்து கேட்டுகிட்டே இருந்தான். அதனால நானும் வந்து லீவ் எடுக்க விரும்பல. போயிட்டு ஈவினிங் வந்ததுக்கப்புறம் கேக் கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. அவனுக்கு இந்த தடவை வந்து நியூ ட்ரெஸ் எல்லாம் எதுவும் எடுக்கல. ஆல்ரெடி நிறைய ட்ரெஸ் வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். ஸோ அதையே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு மித்துவை செலக்ட் பண்ண சொல்லி அதுலேயே ஒன்று வந்து பர்த்டே ட்ரெஸ்ஸாக யூஸ் பண்ணியாச்சு. காலையில் ஒன்று, ஈவினிங் ஒன்று. கேக் மட்டும் அவங்க அக்கா செலக்ட் பண்ணிட்டான், தம்பிக்கு வந்து எந்த மாதிரி தீமில் பிடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ கேக்கில் வந்து நான் ஏதோ காம்ப்ரமைஸ் எதுவும் பண்ணல. அது அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் விட்டாச்சு. ஸ்கூலில் மித்து கூட படிக்கிற குழந்தைகளுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும் இல்லையா? அப்போ நான் முந்தின நாள் ஸ்கூலில் கேட்கும் போது மேடம் என்னன்ட்டாங்கன்னா, சாக்லேட்ஸ் எல்லாம் எதுவுமே அலோடு இல்லைங்க, நீங்கள் கடலை பருப்பி இந்த மாதிரியும் எதுவும் கொடுத்து விடக்கூடாது. இங்கே குழந்தைங்க எல்லாருமே வந்து விஷ் பண்ணுவாங்க பர்த்டே பாயை. அப்புறம் நீங்கள் வந்து ஏதாச்சும் செடி உங்கள் வீட்டில் இருந்து கொடுத்து விடுங்க, அதுதான் வந்து எல்லாருமே வந்து கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ வீட்டில் இருக்கிற செடியில் ஒன்று செலக்ட் பண்ணு அப்படின்ட்டு மித்துவிட்டு சொன்னேன். அவன் அந்த செடி தான் வந்து சூஸ் பண்ணான். அது ஒரு க்ரீப்பர் தான். பட் ஓகே, அவங்க ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மரம் செடிகள் சுற்றி இருக்கும். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு மரத்தில் வச்சு விட்ருவாங்க. கண்டிப்பாக வந்து இன்டோராக யூஸ் பண்ண மாட்டாங்க. சரின்ட்டு தான் பாட்டை கொஞ்சம் மாற்றி அந்த பிளான்ட்டை ஸ்கூலுக்கு கொடுத்தாச்சு. ஸோ அன்னைக்கு மார்னிங் வந்து எப்பவும் போல் டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. முந்தின நாள் நைட்டு தான் அம்மாவும் பெரியம்மாவும் இங்கே வந்தாங்க. அது பஸ்ஸு மாறி மாறி வந்ததில் செம டயர்டு. ஒரே பஸ்ஸில் வாங்கினா கேட்கவே இல்லை. இங்கே வந்து சேரும்போது ஒரு 7-7:30 மணி இருக்கும். டின்னர் கொடுத்தா கொடு, இல்லைன்னா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் தூங்கியாச்சு. காலையில் எழுந்திரிச்சு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, இதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து பெரியம்மா அப்படியே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பாவும் கிளம்பிட்டா. அன்னைக்கு என்னமோ தம்பியோட பர்த்டே தான். ஆனால் நெக்ஸ்ட் மந்த்துக்கு வர ஹரிஷ்மிதா பர்த்டேவை தான் பேசிகிட்டு இருந்தா, இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா அவள் ஸ்கூல் லைஃப் வந்து இந்த இயரோட முடிய போகுது இல்லையா? நெக்ஸ்ட் எல்லாம் வந்து காலேஜ் லைஃபு, அது நியூ ஃப்ரெண்ட்ஸு, எங்கே போய் செட்டில் ஆக போகிறா அதெல்லாம் நமக்கு தெரியல. அதனால் கொஞ்சம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். சரி, மொதல் அவன் பர்த்டே முடியட்டும், அவன் இதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்குவான்னு எனக்கு தெரியல அப்படின்னு. ஏன்னா மித்து பர்த்டேக்கு வந்து யாரையுமே கூப்பிடுற ஐடியா இல்லை. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கங்கே இருக்காங்க. அவங்க எல்லாரும் வந்து, அதாவது அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் எனக்கும் வந்து இன்னும் க்ளோஸ் ஆகலை. எப்போ பார்ப்போம் சிரிப்போம் அவ்வளோதான். அதனால் யாரை இன்வைட் பண்ணுறது, பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. அப்படியே இன்வைட் பண்ணாலும் வருவாங்களா அப்படிங்கிறதுமே எனக்கு ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருந்தது. சரி, ஈவினிங் நேரம் வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி எங்கேயாச்சும் போயிடலாம், கேக் மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படின்ட்டு. அவனும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டான். நம்ம வீட்லயே வந்து நான் ரொம்ப பாவம் அப்படின்னு யோசிக்கிறது மித்து தான். ஒண்ணு அவனோட ஏஜ், இன்னொன்னு எது சொன்னாலுமே ஓகேம்மா, ஓகேம்மா இதுதான் வாயில வரும். எனக்கு ஏன்டா இப்படி சில விஷயங்கள் பிடிக்கல அப்படின்னா பிடிக்கலன்னு சொல்லு அப்படிம்பேன். ஆனா அதை வந்து சொல்லவே மாட்டான். அது ஏனே தெரியல. ஓகே அம்மா, ஓகே அம்மா அப்படின்ட்டு தலையாட்டிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு எது கொடுக்குறோமோ அதை சாப்பிட்டு எந்த ஒரு ரகளையும் பண்ணாம அவ்வளோ பட்டாட்ட என் கூட இருக்கிறது வந்து மித்து தான். ஆக்சுவலா அவன் பிறந்ததிலிருந்தே அப்படிதான். எந்த ஒரு இதுலயுமே வந்து குறும்புத்தனமே இருக்காது. ரொம்ப ரொம்ப அமைதி. பாப்பா வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். அவ வந்து பண்ண குறும்புக்கு அளவே இருக்காது. என்னைய அவ்ளோ டென்ஷன் பண்ணுவா. ரோடையெல்லாம் வந்து எதையும் கண்டுக்காம கைய உதறிட்டு கிராஸ் பண்ணது, கார்ல அடிபட போயி, அப்புறம் கார்காரங்க என்னைய திட்டி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை அவ பண்ணுவா. கொஞ்சம் பெருசாக ஆக தான் அது வந்து அப்படியே காம் ஆச்சு. அதனாலேயே வந்து எனக்கு 2வது குழந்தை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாள் அந்த ஃபீல்ல இருந்துட்டே இருந்தேன். 2வதும் வந்து அப்படி ஆயிருமோ அப்படின்ட்டு. ஆனா மித்து வந்து அப்படியே வந்து அவங்க அக்காவுக்கு ஆப்போசிட். அம்மா பெரியம்மா 2 பேரும் ஊர்ல இருந்து வரும்போது மைசூர் பாக், அப்புறம் நிலக்கடலை உருண்டை இருக்கு இல்லையா, இதெல்லாமே செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. எனக்கு தெரியும் இது 2மே அவன் சாப்பிட மாட்டான்ட்டு. பட் எடுத்துட்டு வந்துட்டு 2 பேரும் சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்ட்டு ஒரே ரகலை. அவனுக்கு பிடிச்சது வந்து பால் ஸ்வீட்டு தான். பால்கோவா,
பாலோட வாசம் இருக்கணும் எல்லாத்துலேயுமே. அது இருந்தால் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவான். சரி, அதனால அவனுக்கு எது பிடிக்குதோ அதை நான் வாங்கியே கொடுத்துர்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சிருந்தேன். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ மைசூர்பா இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ காலையில் அவனுக்கு டிஃபனை கொடுத்துட்டு பாப்பா மித்து 2 பேத்தையும் கொண்டு போய் நான் ஸ்கூலில் விடுறதுக்கு போயிட்டேன். எப்போ காலையில் கிளம்பலான்னு மித்து கேட்பான், அம்மா இன்னைக்கு கொண்டு வந்து நீ விடுறியா நீ விடுறியான்னு. ஏன்னா அஹ், அம்மா கொண்டு போய் விட்டுட்டு வருவாங்க. ஒரு சேஞ்சுக்கு கேட்பானோ என்னமோ, நீ கொண்டு வந்து விடுமா ப்ளீஸ்மா அப்படின்ட்டு. ஆஃபீஸ்க்கு கிளம்புறக்கு லேட் ஆகும் அப்படின்னா கொண்டு போய் விட்டுருவேன். அப்படி இல்லாத பட்சத்தில் அம்மா கொண்டு போய் விடுவாங்க. அன்னைக்கு வந்து என்னானாலும் சரி இன்னைக்கு மித்து கூட போகணும் அப்படின்ட்டு போயிட்டேன். அவனுக்கு ஒரே சந்தோஷம். இந்த தடவை இண்டஸ் வேலியிலிருந்து சூப்பராக 4 ப்ராடக்ட்ஸ் வந்து ரிவ்யூக்காக அனுப்பி வச்சுருந்தாங்க. இது வந்து ப்ரீமியம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேக்யூம் இன்சுலேட்டட் வாட்டர் பாட்டில் 900 ml ஃப்ளாஸ்க்கு. ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் வேறு, யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேஷனோட வருது, ரஸ்ட் ஃப்ரீ. நல்ல ஒரு ஸ்டைலிஷான டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 3 கலரில் வருதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நோ ஸ்வெட். அது இல்லாமல் 8 மணி நேரம் சூடாக இருக்கிறத தாங்கும் அண்ட் 12 மணி நேரம் கோல்டாக இருக்கிறத அப்படியே வச்சுக்கும். நான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த உட்டன் ஸ்பேச்சுலா நிறையா இடத்துல யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த ஸ்க்ராச்சஸ் எல்லாம் வரக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ மசாலாலாம் பட்டு அதோட கலர் எல்லாம் ஃபுல்லாக மாறிடுச்சு. ஸோ இண்டஸ் வேலியில் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 7 டாக்ஸின் ஃப்ரீ ஆன்டி மைக்ரோபியல் ஸ்பேச்சுலாஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து 100% நேச்சுரல் நீம் வுட்டால் ஆனது. ஸோ இது வந்து நீங்கள் குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், சர்விங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், மல்டிபர்பஸ் எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட்டும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இல்லை, நல்ல ஒரு வெயிட்லெஸ் தான், காம்பேக்டாகவும் இருக்குது, ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப காம்பேக்டான அளவாக ஒரு 2 பேர் 3 பேருக்கு கிரேவி வைக்கிற மாதிரியான ஒரு பிரியாணி பாட்டுன்னு சொல்லலாம், சாஸ் பாட்டுன்னு சொல்லலாம். ஒரு ஸ்டீல் லிட்டோட வருது. இது வந்து ஒரு 3 லேயர் திக் பாடி அண்ட் 5 ply பாட்டம், 100% டாக்ஸின் ஃப்ரீ, நான்ஸ்டிக்கு, இண்டக்ஷன் அண்ட் கேஸ் ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் குக் பண்ணுறது மட்டும் இல்லை, சர்விங்கும் இதில் வந்து பண்ணிக்கலாம். 16 சென்டிமீட்டர் எனக்கு சின்னதாக வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து நாம் சாதம் வடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாதம் வடிக்கிற ஒரு பாத்திரம்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாத்து வீட்டில் இருக்க வேண்டிய ப்ராடக்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து ஈஸியாக அந்த ஹோல்ஸ் வழியாக கஞ்சி வந்து வெளியே வந்துடும். கீழே ஏதாச்சும் பாத்திரம் வைக்கணும் அப்படிங்கிறதுல இல்லை. இந்த சைடில் கொடுத்துருக்காங்கள ஹேண்டில், அதில் வந்து ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து நல்லா பிடிச்சி, நம்ம துணி வச்சு எப்படி பிடிச்சி வடிப்போம் அதே மாதிரி நீங்கள் அந்த ஹேண்டிலை யூஸ் பண்ணி சூப்பராக வடிச்சிடலாம். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பற்றின லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் வேலண்டைன்ஸ் டே ஆஃபரும் வந்து போயிட்டுருக்கு. அதையும் யூஸ் பண்ணிவிட்டு ஹோம் சீசன் வித் லவ் அப்படிங்கிற கூப்பன் கோடு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா 12% ஆஃபரும் இருக்குது. ஸோ மித்து வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஆஃபீஸ் கிளம்ப வேண்டிய வேலை இருந்தது. ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் ஸ்டால் இருந்தது, அதுக்கான வேலைகள்லாம் பண்ணணும். பட் மித்து பர்த்டே அன்னைக்கு நான் ஒரு முக்கியமான முடிவு பண்ணணும் அப்படின்ட்டு அன்னைக்கு அவனுக்காக ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து ஓப்பன் பண்ணேன். நிறையா வந்து பார்த்துட்டே இருந்தேன். ஆக்சுவலாக ஹரிஷ்மிதாக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் இருக்கும்போது ஒரு இன்சூரன்ஸ் போட ஆரம்பித்த ஒரு பிளான். அது வந்து வேவரோட இருக்கும். அவங்க அப்பா வந்து அவளுக்கு வந்து போட ஆரம்பிச்சாரு. லைக் அவங்களோட பர்த்டே அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணிகிட்டே வரணும். ஆக்சுவலாக அவர் எடுத்திருந்தது வந்து ஒரு 10 இயர்ஸ் பிளான்னு நினைக்கிறேன். அவளோட மேரேஜுக்காக எடுத்திருந்திருப்பார் போல இருக்கு. ஸோ அந்த டைம் வரைக்கும் நாம் வந்து இயர்லி ஒரு 40,000 பே பண்ணுறோன்னு வைங்களேன். அந்த 10 வருஷம் கழித்து நாம் பணம் பே பண்ண வேண்டாம். இப்போ 40,000 கட்டி, அதாவது 4 லட்சம் ரூபா நம்ம வந்து இந்த 10 வருஷத்தில் கட்டியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 10 இயர்ஸில் நம்ம வந்து பணம் எடுக்கணும் அப்படின்னா அது டபுள் த அமௌண்ட்டாக வரும். லைக் 4 lakhs அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து அது 8 lakhs-ஆக ரிட்டர்ன் வரும். இது ஒரு ஆப்ஷன். இல்லை அந்த பணம் வந்து அப்படியே வந்து மெச்சூர் ஆகிட்டே போகட்டும் அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வருஷம் 40,000 பே பண்ணுறேன்னா 38,000 அந்த மாதிரி வந்து வருஷம் நம்மளோட அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். இல்லை எனக்கு 48,000 வருது இல்லையா, சாரி 38,000 வருது இல்லையா இயர்லி, அதுவும் எனக்கு வேண்டாம், அதுவும் வந்து அதுக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு வேளை ஹரிஷ்மிதா வேண்டான்னு விட்டுட்டா கூட அதுவும் நல்லா மெச்சூரிட்டி ஆகி நமக்கு ஒரு டீசெண்ட் அமௌண்ட்டை நம்மளோட தேவையப்போ நாம்
கிடைக்குமோ அதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அவங்க அத்தை அவசரத்துக்கு ஃப்யூச்சரில் ஏதாச்சும் தேவைப்படும் போது இந்த மாதிரி அமௌண்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்கீமை வந்து அவங்க சூஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன, வேவர். அதாவது நாம தான் வந்து அந்த குழந்தைகளுக்கு கார்டியன், ஓகேவா? ஸோ நாம தான் வந்து பணத்தை போட போகிறோம். இப்போ நமக்கு எந்த நேரத்தில் எப்படி என்னன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இன் பிட்வீன் இப்போ இவங்க அப்பாவே எடுத்துக்கோங்களேன், 10 இயர்ஸ் போட்டாங்க. அவர்னால வந்து ஒரு 4-5 இயர்ஸ் தான் கட்ட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இறந்துட்டாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஸ்கீமில் வந்து இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாச்சும் நடந்துருச்சு அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் பாலிசி வந்து கண்டினியூ ஆகும். அதாவது அந்த கார்டியன் வந்து இறந்துட்டாங்க, பணம் கட்ட முடியல, இதோட இது ஸ்டாப் ஆகும் அப்படின்ட்டுலாம் இல்லை. அந்த மெச்சூரிட்டி வருஷம் வரைக்கும் வந்து அந்த இன்சூரன்ஸே வந்து அதை வந்து பே பண்ணிட்டு வரும். ஸோ இந்த பெனிஃபிட் எல்லாம் வந்து எதுவுமே அவங்களுக்கு வந்து தடபடாமல் நம்ம ஸ்டார்டிங்கில் எந்த பெனிஃபிட்டை நினச்சி எடுத்தோமோ அந்த ஃபுல் பெனிஃபிட்டுமே அந்த பர்சன் இருந்தாலும் இல்லைன்னாலும் அந்த குழந்தைகளுக்கு போய் சேரும். இதுதான் வந்து அந்த ஸ்கீம். ஸோ இதை வந்து நல்லா தெரிஞ்சுட்டு தான் மித்துக்கு வந்து கொஞ்சம் ஏர்லியராகவே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அவனுக்கு வந்து ஒரு 15 இயர்ஸ் பிளான் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவன் படிப்புக்காகட்டும், இல்லை படிப்பு டைமில் அவனுக்கு வேண்டான்னா கூட அவன் ஃப்யூச்சரில் அவன் பிஸ்னஸ் பண்ணுறானோ இல்லை வேலைக்கு போகிறானோ ஏதோ ஒரு நேரத்தில் அவனுக்காகதோ இல்லை அவனோட அவனோட குழந்தைகளுக்கு ஆகுதோ எனக்கு தேவை இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து அவங்க ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய பெனிஃபிட் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். எல்ஐசியில் தான் வந்து இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று வந்து எனக்கு ஏதாச்சும் அப்படின்னா கூட அந்த இன்சூரன்ஸ் வந்து இன்ஷூர்டு, அது அப்படியே கண்டினியூ ஆகும். 3 தலைமுறைக்கு இது வந்து இன்ஷூர்டு. மித்திரனோட பசங்களுக்கு போய் சேர வரைக்குமே இது வந்து இன்ஷூர்டு தான். நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, மந்த்லி மந்த்லி ஒரு சேவிங் வந்து எடுத்து வச்சுடுவேன் குழந்தைங்க 2 பேருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து ஒன்று அந்த கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு, இன்னொன்று வந்து குழந்தைகளுக்கான இன்சூரன்ஸ் போடணும் அப்படிங்கிறது தான். பர்த்டே அன்னைக்கு போடுறதுக்கான ரீசன் வந்து ஒவ்வொரு வருஷமும் பர்த்டே அன்னைக்கு கரெக்டாக இந்த மாதிரி ஒரு சேவிங் போய் அவனுக்கு சேரும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் அவன் பர்த்டே அன்னைக்கே ஆரம்பிச்சிட்டேன். நானும் வாய்ஸ் ஓவர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஆப்போசிட்டில் ஏதோ தகரத்தை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. எட்டி எட்டி பார்க்குறேன், அவங்களும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இல்லை. அதனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ இது ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் இன்னொன்று வந்து இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அது வந்து ஆக்சுவலாக எங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து ஆஃபீஸில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் நான் அப்படியே வந்து அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் 4 பேர்த்துக்கு இருந்தது வந்து எங்கள் 3 பேராக இப்போ வந்து மாறி இருக்கு. ஸோ அது வந்து யூஸ்வலாக ஹெல்த் இன்சூரன்ஸில் அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து டாப் அப் எல்லாம் பண்ண முடியாது. பட் எவ்வளோ ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருந்தாலுமே ஹாஸ்பிட்டல்னு போனோம் அப்படின்னா அந்த இன்சூரன்ஸில் ஏமாத்திரம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இப்போ வந்து ஒரு டாப் அப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க சரின்ட்டு, நிவா பூபா ஹெல்த் இன்சூரன்ஸ். இது வந்து ப்ரமோஷனலாக எதுவும் இல்லை. ஒன்று வந்து எல்ஐசியில் ஸ்டார்ட் பண்ண, இன்னொன்று வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நிவா பூபாவில் அப்படியே கன்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் கேட்டதுனால சொல்கிறேன். பட் எதுவுமே வந்து நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பண்ணாதீங்க. நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் எந்த இன்சூரன்ஸ் அப்படின்னாலும் நீங்கள் போய்க்கோங்க. இதில் நான் என்ன பண்ணினேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கள் 3 பேருக்கு வந்து கொஞ்சம் டாப் அப் போகலாம் அப்படின்ட்டு அந்த ஹெல்த் இன்சூரன்ஸை வந்து கொஞ்சம் டாப் அப் பண்ணியிருக்கேன். இது 2 முக்கியமான விஷயத்த வந்து மித்துவோட பர்த்டே அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க வந்து நமக்கு செய்யணும் அப்படின்ட்டு எந்த நேரத்துலையும் எப்போவும் எதிர்பார்க்கக்கூடாது. அது லாஸ்ட் மினிட் வரைக்குமே நம்மனால அந்த குழந்தைகளுக்கு கடைசி வரைக்கும் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தை கொடுக்கணும். இன்னொன்று வந்து கொஞ்சம் வெல்த்தும் கொடுக்கணும். கடன் மட்டும் கொடுக்கக்கூடாது. அதான் வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குற ஒரு பெரிய சொத்துன்னு கூட சொல்லலாம். ஸோ நான் ஆஃபீஸ் போயிட்டேன். மித்து வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் எல்லாரும் ஒரு இடத்துல ஆஜராயிட்டோம். வீட்டில் தான். மித்து ஒரே ஹாப்பி. அன்னைக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ வந்த உடனே கேக் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவனை ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பெரியம்மா எல்லாரும் நெல்லையப்பர் கோயிலுக்கு போகணும் அப்படின்ட்டு கொஞ்சம் ஆசைப்பட்டாங்க. அவங்களுக்கு திருச்செந்தூர் போகணும் அப்படின்ட்டுமே சரி அது நெக்ஸ்ட் வீக்கில் ஏதோ ஒரு நாள் கூட்டிகிட்டு போகிறேன், நெல்லையப்பருக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அன்னைக்கு நைட்டு வந்து நெல்லையப்பர் கோயிலுக்கு வந்து எல்லாரும் கிளம்பிட்டோம்.
எனக்கு பர்த்டே அப்படின்னா பெங்களூரில் செலிப்ரேட் பண்ணது தான் ஞாபகம் வரும். மித்து ஆட்டும் பாப்பா ஆட்டும் 2 பேருமே வந்து நல்லா அந்த பர்த்டே டைமில் என்ஜாய் பண்ணது ஃபுல் அண்ட் ஃபுல் பெங்களூர் தான். அங்கே வந்து கேக் அப்படின்னா திஷா தான். நான் உங்களுக்கு ஆல்ரெடி என்னோட பழைய vlogல எல்லாம் சொல்லியிருப்பேன். என்னோட ஃப்ரெண்டு திஷா பண்ணுற கேக்குக்கு வந்து ஈடு இணை எதுவுமே இருக்காது. அவ்வளோ ஒரு லவ் இருக்கு அதில். குழந்தைங்க வாயில் வச்ச உடனே கரையும். திரும்ப திரும்ப கேட்கும் அந்த மாதிரி. பட் இங்கேயும் வந்து ஒரு பெரிய பேக்கரியில தான் ஆர்டர் பண்ணுனேன். எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அதில ரிட்டர்ன் வந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஒரு மாதிரி ஆவரேஜா தான் இருந்தது. தீம் மட்டும் பாப்பா தான் இது பண்ணா, செலக்ட் பண்ணா. ஏன்னா மித்துக்கு வந்து இந்த ஒரு 4, 5 மந்த்ஸா நல்லா டைம் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த PS5 தான். ஏன்னா விளையாடுறதுக்கு வந்து வெளியே போறதில்ல இல்லையா? ஸோ ஆனால் PS5 ஓரளவுக்கு, அதாவது டைம் போட்டு குடுத்துருக்க, ஒரு நாளைக்கு வந்து 1 மணி நேரம் அப்படின்ட்டு. ஸோ அந்த டைம் வந்து அவன் அதில வந்து விளையாண்டுட்டு இருப்பான். அதில ரொம்ப பிடிச்ச கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் வச்சு பாப்பா ஒரு தீம் வந்து ரெடி பண்ணியிருந்தா. ஸோ ஒரு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் தான். நான் ஒரு 1/2 கேஜி போதும்னு சொன்னேன். பட் அவங்க என்னன்ட்டாங்க, இதில் வந்து 2 டயர் 3 டயர் இருந்தால் தான் அது கொண்டு வர முடியும் அப்படின்ட்டாங்க. எனக்கு இந்த PS5 பற்றியெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ ஒன்றும் இல்லை, அந்த தீம் வந்து அந்த பிளே ஸ்டேஷன் இதுதான் தீம் தான். ஸோ மித்து வந்து ரொம்ப ஹாப்பி அதை பார்த்த உடனே. லைஃப் வந்து எப்படியோ போகும் அப்படின்னு இமேஜின் பண்ணிட்டு இருந்த ஒரு கட்டத்தில் அப்படியே தலைகீழா புரட்டி போட்டது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி தான். அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டது நான். சரியா? நான் அக்செப்ட் பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எனக்கு கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தி இருக்குது. இவங்களுக்காக நாம் எப்படியும் வந்து லைஃப்பை கொண்டு போகணும் அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில் நாம் அக்செப்ட் பண்ணிட்டோம். பட் மித்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். நீங்கள் வந்து நான் சொல்கிறத நீங்கள் நம்புவீங்களோ மாட்டீங்களோ, ஒரு செகண்டு கூட அவங்க அப்பாவை பற்றி அவன் கேட்டதே இல்லை. ஒருத்தருக்கிட்டையும் அவன் பேசுகிறதும் இல்லை. அது எப்படி அவன் அக்செப்ட் பண்ணிட்டான் என்னன்ட்டு என்னால் எதிர்பார்க்கவே முடியல. 2, 3 தடவை ஃபஸ்ட்டு சொல்லும் போது இனிமேல் வரமாட்டார், இனிமேல் அது பேசாத, அம்மா தான் உனக்கு எல்லாமே அப்படின்னு நான் சொன்னேன். 2 தடவை நான் சொல்லியிருப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தா கூட, அம்மா எதுக்கு நீ இதை பார்க்குற? ஒரு தடவை, அதாவது ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி என்னோட பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கும்போது, நாங்கள் 2 பேர் நின்றுருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, அவன் என்னை பார்க்க, ஃபோட்டோ பார்க்க இதையே பார்த்துட்டு இருந்தா, நான் எமோஷன் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு அவன் வந்து சொன்னது என்னன்னா, ஏன் நீ சும்மா அப்பா ஃபோட்டோவையே பார்த்துட்ருக்க? நீ விடுமா, நம்ம போய் வெளியே விளையாடலாம் அப்படின்ட்டு ஃபோனை வாங்கி டேபிள் மேலே வச்சுட்டு என்னை வந்து வெளியே விளையாடுறதுக்கு கூப்பிட்டு போயிட்டான். ஸோ அந்த மாதிரி அவனுக்கு வந்து என்னைய கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும், அம்மா வந்து எமோஷ்னலி டவுன் ஆகக்கூடாதுன்னு தோணுதோ என்னமோ எனக்கு தெரியல. பட் மித்து வந்து ஒரு பிளெஸ்டு சைல்டு அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஒரு பொறுப்பு அந்த பையன்கிட்ட. எனக்கு என் கண்ணே பட்டு போகும். அம்மா கண்ணு தான் மோஸ்ட்லி வந்து படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற காரணம் வந்து மித்து அண்ட் பாப்பா மட்டும்தான். அதுக்கு 2மே வந்து ஒரு பெரிய பொக்கிஷம் எனக்கு கிடைச்சது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அன்னைக்கு கேக்கெல்லாம் வந்து வீட்டில் கட் பண்ணிவிட்டு டின்னருக்கு வெளியே போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டோம். கேக் வந்து நான் சொல்லியிருந்த மாதிரி ஒரு ஒயிட் ஃபாரஸ்ட். நாங்கள் ஒரு 5 பேர் தான் இருந்தோம். அதுக்கு இவ்வளோ பெரிய கேக் தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் ஓகே, மித்து வந்து ஒரு 4, 5 நாள் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டான். அண்ட் பாப்பாவும் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்தா. ஸோ சூப்பராக வந்து மித்துவோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும். 6 இயர்ஸ் முடிஞ்சு இப்போ வந்து 7th இயர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் அவன் வந்து அக்செப்டே பண்ணிக்க மாட்டான். நான் வந்து 7 இயர்ஸ் ஓல்டு, 8 இயர்ஸ் ஓல்டு இப்படி ஏற்றிட்டே தான் போயிட்டுருக்கான். நான் வந்து சொல்லுவேன், மித்து நீ மெல்ல வந்து மேலே போனால் போதும் தங்கம், நீ இன்னும் குழந்தையா தான் இருக்கிற, குழந்தையாவே இரு. லைஃப் வந்து இப்போ தான் நீ என்ஜாய் பண்ண முடியும். பெருசானதுக்கப்புறம் எக்கச்சக்கமான சிரமம் இருக்குது. ஸோ மெல்ல மெல்ல பெருசானா போதும் தங்கம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு சொல்கிறது. பட் அவனுக்கு என்னென்னா, டக்குன்னு 18 இயர்ஸ் ஆயிடணும், டக்குன்னு 24 இயர்ஸ் ஆயிடணும் அப்படின்ட்டு. நான் அப்போ ஒரு நாள் கேட்குறேன், மித்து பெருசாகி 24 இயர்ஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோ, நீ என்ன பண்ணுவ சொல்லு அப்படின்னு சொல்கிறேன். அவன் என்னங்கிறான், உன்னை மாதிரி நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணிவிட்டு உன்னை நான் கொஞ்சிட்டே இருப்பேம்மா, நீ என்னை கொஞ்சிட்டே இருக்கணுமா, நான் உன்னை கொஞ்சிட்டே இருப்பேம்மா அப்படிங்கிறது எனக்கு அவன் சொல்லும் போது அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. பட் என் மனசில் தோணுச்சு, 24 வயசில் நீ என்னை தான் கொஞ்சுவியாடா அப்படின்ட்டு.
ஸோ அவன் பர்த்டே அன்னைக்கு கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு டீசெண்டான ஃபிகர் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அண்டு இன்சூரன்ஸு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்டு டாப் அப் போட்டாச்சு. இன்னொன்று வந்து அவன் ஸ்கூட்டர் வந்து கேட்டுகிட்டே இருந்தான். அது மட்டும் பெண்டிங்கு. அது வாங்கலாம்னு நினச்சேன். பட் ஈவினிங் வந்து நாங்கள் ஆட்டோவில் தான் போனோம். ஏன்னா நெல்லையப்பர் கோவிலுக்கு வந்து பார்க்கிங் ஏரியா கொஞ்சம் தள்ளி போகணும். காரெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்ட்டு ஆட்டோவில் தான் போனோம். ஸோ கோயிலுக்கு போயிட்டு டின்னர் சாப்பிட்றக்கே டைம் இருந்ததுனால அவனுக்கு அந்த ஒரு gift மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. அது வாங்கி கொடுக்கணும். அவனுக்கு பிடிச்ச மாதிரி கேக்கு டின்னர் எல்லாமே முடிஞ்சுது. என்னால் அவனை எவ்வளோ சந்தோஷமாக வைக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக அன்னைக்கு வச்சுக்கிட்டேன். அன்எக்ஸ்பெக்டடாக ஒன்று நடந்தது என்னென்னா, நெல்லையப்பர் கோவிலுக்கு போகும்போது அன்னைக்கு வந்து இந்த தேர் தங்கத்தேர் வந்து இழுத்தாங்க. அது வந்து யார் வேணாலும் இழுக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தெரியாது. நாங்கள் போயிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, எங்கள் தங்கத்தேர் வருங்க, இழுத்துட்டு போங்க இழுத்துட்டு போங்க அப்படின்ட்டு. ஸோ அது வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக இருந்தது. பெரியம்மான்னு ரொம்ப நாள் அந்த கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே போனதில் தங்கத்தேர் இழுத்ததில் அவங்களுக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ மித்தும் வந்து அதை இழுத்தான். ரொம்ப பிளெஸ்டாக வந்து அவனோட பர்த்டே முடிஞ்சுது. அண்டு உங்களோட விஷஸ் வந்து சொல்லிக்கவே வேண்டாம். முகமே தெரியாமல் இருந்தாலும் எங்கள் ஃபேமிலி மேலே இவ்வளோ ஒரு அன்பும் ஆதரவும் கொடுக்குறவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. கோவில் சுற்றி வரும்போது சதீஷ் தீபா அவங்களோட அம்மா அப்பாவை பார்த்தேன். ஸோ அவங்க கூட ஒரு ஃபோட்டோவும் எடுத்தாச்சு. அது எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஸோ இப்படி தான் அன்னைக்கு பர்த்டே வந்து முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.